ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் மலேசியாவில் இருக்கிற ஜென்டிங் ஸ்கைவர்ஸ் தீம் பார்க் தான் போக போகிறோம். இப்போ சிங்கப்பூரில் இருக்கேன். இங்கேருந்து மலேசியாவுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் நியர்பை 500 கிலோமீட்டர் தான். ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 6 hours போல் ஆகுதுங்க. சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு கார்லேயே ட்ராவல் பண்ணலான்னு கிளம்பியாச்சுங்க. இங்கே சிங்கப்பூர் மலேசியா கண்ட்ரிஸோட பார்டர் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜோகாஸ் டேரிட் ரிவர் தாங்க. இந்த ஜோகாஸ் டேரிட் ரிவரை கிராஸ் பண்ணது மலேசியா ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. இப்போ ஜென்டிங் ஸ்கைவர்ஸ் தீம் பார்க் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஜென்டிங் என்றது ஒரு பிளேஸோட நேமு. இங்கே தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி மலேசியாவில் ஜென்டிங்னு ஒரு ஹில் ஸ்டேஷன். கோலாலம்பூர்லேருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளேஸ் இருக்குங்க. டெம்பரேச்சர் மோஸ்ட்லி 20 to 25 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். ஸோ இந்த ஜென்டிங் ஸ்கைவர்ஸ் தீம் பார்க் போகிறப்ப ஊட்டிக்கு போகிற மாதிரி நினச்சி பிளான் பண்ணிக்கோங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஜென்டிங் வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கேபிள் காரில் தான் ஸ்கைவர்ஸ் தீம் பார்க்குக்கு போக முடியும். கேபிள் கார் ஆப்ரேட்டிங் டைம் கேட்டிங்க அப்படின்னா மார்னிங் 7 AM to நைட்டு 10 PM வரைக்கும் இருக்குங்க. இந்த கேபிள் கார் ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா 15 minutes. ஸ்கைவர்ஸ் தீம் பார்க்குக்கு கேபிள் காரில் போயிட்டு இருக்கிறப்ப மிடில் பஸ் ஸ்டாப் மாதிரி சின் ஸ்வி கேவ்ஸ் டெம்பிளுக்கும் ஸ்டாப் வரும். அந்த கோவில் கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போகணும்னு நினச்சாக்கா அந்த ஸ்டாப்பில் இறங்கி டெம்பிளுக்கு போகலாம். இந்த டெம்பிளோட என்ட்ரி ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 8 AM to 7 PM வரைக்கும் இருக்குங்க. இந்த டெம்பிளுக்கு போக ஃபீஸ் எதுவும் கிடையாது. கைஸ் மிஸ்ட பாருங்க, வேற லெவல்ல கிளைமேட் இருக்குங்க. இப்போ ஸ்கைவர்ஸ் தீம் பார்க்குள்ளே போகலாம். ஜென்டிங் ஸ்கைவர்ஸ் தீம் பார்க்கோட என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஹெட்டுக்கு 132 வெள்ளி. இந்தியன் ருபீஸில் அப்ராக்சிமேட்டாக 2500 ரூபீஸ் ஆகுதுங்க. தீம் பார்க் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11 AM to 6 PM வரைக்கும் இது அவைலபிள் இருக்கும். எவ்ரி டியூஸ்டே வந்து க்ளோஸ்டு, அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே தீம் பார்க் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன். இண்டோர் கேம்ஸும் இருக்குங்க. மெயின் விஷயம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நிறைய இண்டோர் கேம்ஸ் இருக்குங்க. இண்டோர் கேம்ஸ் இல்லை, இண்டோரில் தீம் பார்க் அளவுக்கு கேம்ஸ் வச்சுருக்காங்க. கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ மலேசியா ட்ரிப் வரவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை சேர்த்து பிளான் பண்ணிக்கோங்க கைஸ். கிளைமேட் ரெயின் வர மாதிரி இருக்கிறதுனால ரைட்ஸை மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல கைஸ்.